அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே சக்கரை பொங்கல் செய்யணும்னு ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. பொங்கல் டைம்னால் எங்கே பார்த்தாலும் சக்கரை பொங்கல்ன்றாங்க. அதனால் நம்மளே செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி வீட்டில் செஞ்சது தான். ஒரு கப்பு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரைஸ்க்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு 1 கப் ரைஸ்க்கு 3 கப்பு இல்லை 4 கப் அளவு தண்ணி ஊற்றி விசில் வைக்கணும். மினிமம் ஒரு 3 இல்லை 4 விசில் வைக்கணும். தண்ணி வந்து இன்னும் குழைவாக வேணும்னா 1 கப் கூட ஊற்றிக்கலாம். எவ்வளோ குழைவாக வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி ஊற்றி அரிசியை விசில் விடலாம். ஒரு 4 விசில் வச்சாலே போகும், நல்லா குழஞ்சிரும். அடுத்து சக்கரை பொங்கலுக்கு முக்கியமான ஐட்டம் என்ன? மண்டவளம் நல்லா தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட பெரிய வேலை அதை உடைக்கிறது தான். அம்மாவே உடைக்கவே முடியல. நானும் தட்டி தட்டி படாத பாடுபட்டு சின்னதாக நறுக்குனேன். அடுத்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், கூட நான் கொஞ்சம் உடைக்கிறேன்னு சொல்லி அவரும் ஹெல்ப் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து எப்படியோ உடச்சி முடிச்சிட்டோம். அடுத்து உடச்சி முடித்த மண்டவளத்தில் நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் டேஸ்ட்டு. சில பேர் ஏலக்காய் பிடிக்கும், ஏலக்காய் பிடிக்காது. எங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னால நாங்கள் 4 இல்லை 5 ஏலக்காய் வர போட்டோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அதனால் ஏலக்காய் போடலாம். சில பேர் ஏலக்காய் தூள் போடுவாங்க. உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி. ரொம்ப தண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோன்னா, அதில் இருக்க தூசியெல்லாம் வடிகட்டி நம்ம வெறும் மண்டவள தண்ணி போடுறதுக்காக நம்ம தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு நம்ம மண்டவளத்தை யூஸ் பண்ணுறோம். தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையுமே கரைய விடணும். இப்படி பொங்கி வரும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெளியே பொங்காது, கரைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பொங்குறப்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் மண்டவளமும் கரைஞ்சிரும், தண்ணியும் நல்லா பாகு மாதிரி ஆயிரும். அடுத்து சிம்மில் வச்சு ஒரு 2 கிண்டினா இருக்கிற சின்ன துகளுமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் விசில் வந்து முடிஞ்சிருச்சு. விசில் ஓப்பன் பண்ணால் சோறு நல்லா குழஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் சக்கரை பொங்கல் சாப்பிட சுவையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, பண்ணி வச்சுருக்க மண்டவளத்தை வடிகட்டி ஊற்றணும். ஏன்னா அதில் நம்ம தூசி இருக்குன்னு சொல்லி தான் காய்ச்சிரும். அதை நல்லா வடிகட்டி அந்த குக்கரில் ஊற்றணும். ஊற்றினா ஃபஸ்ட்டு கீழே போயிடும், கலர் தெரியாது. ஊற்றின அப்புறம் நல்லா மேலேயும் கீழேயும் கிண்டி விட்டால் தான் அந்த சக்கரை பொங்கலோட கலர் வரும். இல்லைன்னா கலர் வராது. நல்லா கிண்டி விடணும். மண்டவளம் போய் அங்கங்கே நின்றும். நல்லா கிண்டி விடணும். சிம்மில் வச்சு தான் கிண்டி விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நெய் போடணும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அளவு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் நல்லா தாராளமாக போடலாம், தப்பு இல்லை. ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. குட் கொலஸ்ட்ரால் தான் நெய். நெய்யை நல்லா மனம் போல் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போடணும். சில பேர் முழுசாக போடுவாங்க. ஆனால் முழுசாக போடுறத விட உடச்சி போட்டால் தான் க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றப்போ ஒரு சின்ன துகள் வந்தால் தான் அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் முழுசாக போட்டுறணும். முந்திரி பருப்பை விட கிஸ்மிஸ் பழம் நிறையா போட்டால் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். சில பேர் வீட்டில் பாதாம் இருக்கும், பாதாம் போடலாம். பிஸ்தா இருந்தால் பிஸ்தா போடலாம். சில பேர் சக்கரை பொங்கலுக்கு பேச்சம்பழமும் போடுவாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நெய்யில் நல்லா வறுக்கணும். கிஸ்மிஸ் பழம் போட்டால் அந்த புஃப்புன்னு வர அளவுக்கு நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கடிக்கும்போது ஒரு க்ரன்ச்சியான இது வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணோம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புஃபி வரும். கிஸ்மிஸ் பழம் புஃபி வந்தோடனே அடுப்பில் இருக்க பொங்கலில் அந்த நெய்யோட எல்லாத்தையுமே போட்டு நல்லா மேலேயும் கீழேயும் கிண்டி விட்டால் தான் நெய் பொங்கலோடு சேரும். நெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆன் வைக்கக்கூடாது. நல்லா ஆஃப் பண்ணி கிண்டி விட்டு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பரான சக்கரை பொங்கல்.